கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமான வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் தீர்மானிக்கிறார். பாருங்க, ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, நீ வாளா இருக்கக்கூடாது, தலையாக இருக்கணும். நீ கீழே இருக்கக்கூடாது, நீ மேலே இருக்கணும். ஒரு தேவ மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நியமனம். உபாகமம் 28வது அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். ஒரு மனிதனுடைய பரிபூரண ஆசீர்வாதங்கள் என்றால் உபாகமம் 28:1 முதல் 14 வசனங்கள். நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பல காரியங்களை சொல்லப்படுகிறது. அதில் மகிமையான ஒரு காரியம் உபாகமம் 28:14 வாஸ்து பாருங்க. நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய். அன்பு தெய்வ பிள்ளைகளை, முழு வேதாகமத்திலும் யாரெல்லாம் கீழே இருந்தாங்களோ அவங்கள கர்த்தர் மேலாக்கியிருக்கிறாரு. ஒன்றுக்கும் உதவாத வாளை போல இருந்தவங்களை கர்த்தர் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிற தலையாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். பல பல தேவ மனிதர்கள். ஒரு சின்ன உதாரணம், ஒரு மனிதனை உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். மொர்தெகாய் அரண்மனையினுடைய வாசலில் காவல் காத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த மொர்தெகாய் அவனை எல்லாரும் ஏளனமாக நின்றாங்க, அற்பமாக என்றாங்க, மொர்தெகாயை கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிளான், தேவனுடைய திட்டம், அரண்மனை வாசலில் அவனை இருப்பதற்காக கர்த்தர் அவனை தெரிந்து கொள்ளலை. உங்களை கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டார் என்பது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றாய் தெரிந்திருக்கணும். அதற்காக தெரிந்து கொள்ளலை, அரண்மனைக்கு உள்ளே இருக்கும்படிக்கு. பாருங்கள், வேதம் சொல்கிறது, எஸ்தரின் புத்தகம் 9வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, மொர்தெகாய் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். ஒரு நாளில் அரண்மனையுடைய வாசலில் இருந்தவன் இன்னைக்கு அரண்மனையில் பெரியவனாக இருக்கிறான். வாளாக்காமல் கர்த்தர் மொர்தெகாயை தலையாக்கினான். காரணம் ஜெபம். சிம்பிளாக நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா? நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள், கீழாகாமல் மேலாவீர்கள். ஆதியாகமம் 41:41 எகிப்து தேசத்தினுடைய கடைசி சிறைச்சாலை, அடிமை, எல்லாத்த காட்டிலும் கீழான ஒரு மனிதன் யோசேப்பு. அவன் கீழே இருக்கிறான், வாளாக இருக்கிறான். நாள் ஒன்று வந்தது, எகிப்து தேசம் முழுமைக்கும் ஆதியாகமம் 41:41 அதிகாரியாக கர்த்தர் வைக்கிறான். ஒரு நாள் வாளாக இருந்தவன் தான், ஆனால் இன்னைக்கு தலையாக இருக்கிறான். ராஜா சொல்கிறாரு, யோசேப்பினுடைய வார்த்தையின்படி அல்லாமல் ஒருவனும் கையையாவது காலையிலையாவது அசைக்கவோ நீட்டவோ கூடாது. எவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுக்குறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு இப்பொழுது நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம், அற்பமாக எண்ணப்படலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் அன்பு மகனே, மகளே, நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கீழாக்காமல் மேலாக்குவீராக, வாளாக்காமல் தலையாக்குவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தல் ஜெப அபிஷேகத்தினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.